நம்மளே நெறைய பேசியிருக்கோம் இத பத்தி. ஆனா ரொம்ப இறுக்கமான ஒரு டாபிக். ஒரு பையன் என் வயசு, உங்க வயசு இருக்க பையன் வந்து பட்டப்பகல்லே வெட்டி கொல்லப்பட்டிருக்கான். இது சாதி அடிப்படையில, காதல் அடிப்படையில. இது எப்படி பார்க்குறீங்க? அவன் வந்து ஒரு சைடு காதலிச்சாலும் தன்னோட வாழ்க்கையும் ரொம்ப பொறுப்பா வந்து நகர்த்தி சென்று இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கான். அந்த பையனை முடிச்சு விட்டாங்கல்ல, அதை தான் வந்து ஏற்றுக்க முடியல. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, வெட்டுனவனோட அப்பா, அம்மா 2 பேருமே போலீஸ். இது கூடயா அந்த பையனுக்கு கத்துக் குடுக்காம இருப்பாங்க? என்ன சொல்லி வளர்க்கணும்? இது எப்படி புரியவே இல்லையே. நீங்க காப்பாத்த வேண்டிய இருக்கிற இடத்துல இருக்கவங்களோட பையனே இப்படி கொல்றானே ஒரு தோற்றம். ஏங்க நீங்கள் சும்மா பூசி மொழிவி அப்பா அம்மாவே போலீஸ் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருக்கிறதுலே அதிகமான சாதிய பாகுபாடு, சாதிய வெறி வந்து என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் காவல்துறை தான். ஏன் கரெக்டாக இந்த வாட்டி வந்து கொலை பண்ணிடணும்னு நினச்சிருக்கான்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த பையன் வேலை சென்னையில் இருக்கிறதுனால வந்து சரி இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுவான், திருப்பியும் விட்டா அவனை வந்து நம்ம இது மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறனால கரெக்டாக பிளான் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த சுபாஷினியும் ஒரு டூலாக வந்து பயன்படுத்தியிருக்கான வாய்ப்பு இருக்குது. சரண்டர் ஆகும்போது போய் சொல்லியிருக்கான், நான் வெட்டிட்டேன், வெட்டிட்டு செத்துட்டானா சாவர வரைக்கும் நின்று பார்த்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு. சாதியை விட இது ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மனநிலை சைக்கோபாத். சாதியும் இதுவும் ஒன்று தான். இவன் இதுக்கு முன்னாடியே கொலை பண்ணவனா இவனு ஏதோ ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் தானே. வெட்டிட்டு ஒருத்தன் துடிச்சு உயிர் போகிறத பார்த்துருக்கானா, அது வந்து தன்னுடைய சகோதரியை வந்து ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற கோவம் மட்டும் இல்லை, அவனை சாதிய ரீதியாக ஒரு மனுஷனாவே பார்க்கலாம். கோழி ஆட்டா இருக்கிற மாதிரி இவனை அறுத்து போட்டுட்டு அது ஒரு பெருமையாக பார்த்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வேற சொல்லியிருக்கான். திராவிடம் வந்து சாதியை ஒழிச்சிருச்சு, சமத்துவத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக நீதி பேரவைக்கு தலைவரா சுபவி வேற போட்டாங்க. இப்போ இங்க ஒரு சாதிய படுகொலை நடந்திருக்கு. இங்க சுபவியோட எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. திராவிடத்தின் முகமா இன்னைக்கு இருக்கிறது யாரு? சுபவிலாம் கொடுங்க. இன்னைக்கு திராவிடத்தின் முகமா அதிகப்படியான ஒரு பவரோட இருக்கிறது யாரு? முதல்வர் ஸ்டாலின் தானே. ஏன் ஒரு பதிவு கூட இதை பத்தி போட்டல? ஏன் நம்ம பதிவு போட்டா இப்ப நம்ம சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமாரோட வீட்டுல கேட்டதுக்கே நம்மளை போட்டு பொல வளர்ந்துட்டு இருக்காங்க, சாரி கேட்டா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதன் தொடர்ச்சியே இதுக்கு ஒரு பதிவு கூட இன்னும் போடல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் திராவிடம் பேசுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுப்பேன். என்னால இன்னும் சரி பண்ண முடியல, திராவிடம் இன்னும் சரி பண்ணல, சாதி அடக்குமுறைகளையோ சமூக நீதி இன்னும் தமிழ்நாட்டுல வரல, சமத்துவமா எங்கேயுமே இல்லை அப்படின்றத ஒத்துப்பேன். ஆனா நீங்க அதை ஏத்துக்காம தமிழ் தேசியம் பேசுறவங்க, குடி தேசியம் பேசுறவங்க வந்து அவங்கள கார்னர் பண்றதும், இவங்க பேசுறதுனாலதான் இந்த கொலை நடந்தது, இந்த மாதிரி சித்தரிக்கிறத எப்படி பாக்குறீங்க? யார் பேசினாலும் நம்ம ஒன்னே ஒன்று சொல்றோம். இப்போ வந்து நீங்க தமிழ் தேசியம் பேசுறத வந்து நீங்க சீமான் அவர்களை சொல்றீங்க, பாரிசாலம் இல்ல, ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு போஸ்ட்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், திமுக அதிமுக பாஜக சொல்லவே தேவையில்லை, எல்லா சாதியும் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்பிலாம் ஆயிட்டாரு, ஆனா தன்னோட சாதியை சார்ந்த ஒரு மன்னருக்கு போய் மாலெல்லாம் போடுவாரு. அதை வந்து அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே வச்சிருப்பாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கண்டன குரலாவது கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னு ஸ்டாலின் அவர்களே எதுவுமே பண்ணல அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, மாரி செல்வராஜ் என்ன பண்றாரு, ரஞ்சித் என்ன பண்றாரு, இப்படி நான் அங்க போய் கை காட்டுறாங்க. அவங்க எல்லாம் ஏன் இதுக்கு போராடணும்? எல்லாருமே தானே போராடணும், எல்லாருமே தானே எதிர்ப்பு தெரிவிக்கும். அவங்க தானே தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்குறவனே நீ வந்து சாதி வன்மத்தை வச்சு படம் எடுக்கிற. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வருண் ப்ரோ தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இது எப்படி ரொம்ப நம்மளே நிறைய பேசியிருக்கோம் இதை பத்தி. ஆனா ரொம்ப இறுக்கமான ஒரு டாபிக். ஒரு பையன் என் வயசு, உங்க வயசு இருக்க பையன் வந்து பட்டப்பகல்ல வெட்டி கொல்லப்பட்டிருக்கான். என்னோட 10 வயசு கம்மி, 27 வயசு. பட்டப்பகல்லே வெட்டி கொல்லப்பட்டிருக்கான். இது சாதி அடிப்படையில, காதல் அடிப்படையில. இது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். யார், என்ன வயசு, என்ன பேர் எல்லாமே தெரியும். நம்ம நேராக விஷயத்துக்குள்ள வரலாம். மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பேசுறதுக்கு கூப்பிட்றப்பவே வர்றப்போ நான் யோசிச்சுட்டு வரேன், என்ன நம்ம பேசணும், என்ன புதுசாக சொல்ல போகிறோம். போன மாதம் வந்து அந்த யுவராஜன், மாவீரன் யுவராஜன் ஒருத்தனை தூக்கி கொண்டாடினாங்க. அதுக்கு என்ன பேசணுமோ அதான் இதில் அதில் சொன்ன கருத்து தான் இதுவும். இதில் என்ன கஷ்டமாக இருக்குன்னா, இந்த பையன் வந்து ஏதோ சும்மா ஊரில் சுற்றிக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் வேலை இல்லாத ஒரு பையன் இல்லை. அவன் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பக்கம் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் சாதி பார்த்து வேறு சாதியில் தான் லவ் பண்ண மாதிரி தெரியல. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் நல்லா படித்து காலேஜையும் முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போய், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஐடியில் வந்து ஆரம்பத்தில் என்னங்க ஒரு 25-30 அப்படி ஆரம்பிக்கும். சரியா? இப்போ ஒரு 1,20,000 கிட்ட சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் வந்து நல்லா வேலை செய்யறது மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டடாக இருந்திருக்கான். அந்த இப்போ ஒரு நெல்லையிலேருந்து வந்து சென்னையில் அவனோட கல்ச்சரும் மாறி அவனோட வேலையும் மாறி மேம்பட்டுருக்கான், அடுத்த லெவலுக்கு வந்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருந்தால் கூட இருக்கலாம். என்னதான் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து உள்ளே வர எல்லாருமே என்ன படித்து இந்த அளவுக்கு வர்றாங்களா? அவன் வந்து ஒரு சைடு காதலிச்சாலும் தன்னோட வாழ்க்கையும் ரொம்ப பொறுப்பாக வந்து நகர்த்தி சென்று இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கான்.
அந்த பையனை முடிச்சு விட்டாங்கல்ல. அது அப்படிதான் அதை தான் வந்து ஏற்றுக்க முடியல. இப்போ வந்து நிறைய சாதிய ஆணவ படுகொலையை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எந்த கொலையும் இல்லை எந்த ஆணவ படுகொலையும் தவறு தான். இதில் இது மட்டும் ஒரு வித்தியாசமாக பார்க்குறேன். ஒருத்தன் லைஃப்பில் வந்து முன்னேறி அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினச்சிட்டான். அவன் பிறக்கும் போதே இந்த சாதியில் தான் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தவங்க வந்து அப்புறம் தான். எந்த சாதியில் யார் பிறந்தாலும் வந்து அது வந்து அப்படி பிறப்பின் அடிப்படையில் அப்படியே வந்துருச்சே தவிர்த்து அதுக்காக நம்ம எந்த முயற்சியும் செய்யறதில்ல. இருந்தாலும் அவன் அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து அவனுக்கு எவ்வளோ சோஷியல் ப்ரெஷர் இருக்கும், பல அவமானங்களை சந்திச்சிருப்பான். ஸோ அதன் மூலியமாக படிப்பின் மூலியமாக வந்து வெற்றி கொண்டு வெளில வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறப்போ வந்து தன்னை நேசித்த பொண்ணு அவன் வந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தவன கூட உங்களுக்கு தெரியும். ஊரில் ஸ்கூலில் இல்லை காலேஜில் லவ் பண்ண எத்தனையோ காதல்கள் வந்து அதுக்கப்புறம் வேலை செய்ய போகிற இடத்துல வந்து மாறிடுது. ஆணோ பெண்ணோ அது பெரும்பான்மையாக அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தவறாக சொல்லலை. கால சூழ்நிலையில் வந்து மனசுலாம் வந்து மாறிடுவாங்க. ஆனால் இன்னும் அந்த பொண்ணை வந்து அவன் லவ் பண்ணுறான். அவனை லவ் பண்ணுறதுக்கு எந்த பொண்ணு இருந்திருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வேலை செய்கிற இடத்துல? இல்லை எந்த பொண்ணும் அட்லீஸ்ட் அவங்ககிட்ட வந்து ஆசையாக பேசியிருக்காதா? ஐடி ஃபீல்டு ப்ரோ எவ்வளோ இருக்கும். அங்கே வந்து மாற்று சமூகத்தினர் வந்து பேசியிருக்க மாட்டாங்களா? மாற்று சமூகத்தினரில் எந்த ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இல்லை வேற மொழி பேசுகிற பொண்ணு கூட வந்து லவ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து நடந்திருக்கும். தொடர்ந்து அந்த பொண்ணையே வந்து அவன் வந்து இருக்கப்பற்றி அந்த காதலை வந்து கல்யாணத்துக்கு வரைக்கும் கடந்து போகணும்னு நினச்சிருக்கான். அவன் வந்து கூட்டிட்டும் ஓடலை. நான் பாரு நல்லா சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு ஓடுறதுக்கும் ட்ரை பண்ணல. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்த கொலை செஞ்சவன் இருக்கான் அல்ல சுர்ஜித், அவனே என்ன சொல்லி கூப்பிடுறான்னா எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசணும். அப்போ கூட பாருங்க அந்த அப்பா அம்மா கிட்ட பேசி எப்படியா கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சி தான் ஏமாந்து போய் வந்திருக்கான். ஆனால் துரதிருஷ்டவசமாக வழக்கமான ஆணவ படுகொலையில் அவனோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு. அவனோட குடும்பத்தில் அவன் ஒரே பையனா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரே பையனாக இருந்திருந்தா என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? எவ்வளோ ஆசையாக வளர்த்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பையன் இப்போ ஒரு காதல் விவகாரத்தில் ஆணவ படுகொலைனால போயிட்டான். இப்போ அவன் வந்து அந்த கொலை சம்பவத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாங்க இது மாதிரி அப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பேசியிருக்கான், பேசிட்டு இது மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இல்லை இவன் வந்து இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி கவின் வந்து நின்றனால சரி வாங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க, அப்பா அம்மாவும் பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு மிளகாத்தூள் எடுத்து மூஞ்சியில் போட்டிருக்கான். போட்டுட்டு அங்கேயே வெட்டியிருக்கான் பட்ட பகலில். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா வெட்டினவனோட அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ். இது கூட அந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்காம இருப்பாங்க. என்ன சொல்லி வளர்க்கணும், இது எப்படி புரியவே இல்லையே. நீங்கள் காப்பாற்ற வேண்டிய இருக்கிற இடத்துல இருக்கவங்களோட பையனே இப்படி கொள்றானே ஒருத்தவங்க. நீங்கள் சும்மா பூசி மொழிவி அப்பா அம்மாவே போலீஸ் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருக்கிறதுலே அதிகமான சாதிய பாகுபாடு, சாதிய வெறி வந்து என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்கு. ஏன் சினிமா துறையில் கூட இருக்குது. ஆஃப்டர் ஆல் ஒரு கேளிக்கை துறை அது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா போலீசிங் டிபார்ட்மெண்ட். இதில் இருக்கக்கூடாது. ஆனால் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறைனா வந்து காவல்துறை தான். காவல்துறை மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ் அதிகாரிகளில் 2 பிரிவாக செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து நம்ம தமிழ் மொழியாக கொண்டவங்க, இன்னொன்று நார்த்ல இருந்து இருக்கவங்கன்னு சொல்லிட்டு. அது வேற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸு. ஆனால் மற்றபடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு வந்து சாதிய பாகுபாடு இருக்கும். சில துறையிலேயாவது வந்து ஒரு மாதிரி மேம்போக்காக காமிப்பாங்க. இதில் வந்து அப்பட்டமாக தெரியும். நீங்கள் லாக்அப் டெத்தில் மரணம் அடைஞ்ச ஜெயராஜ் பெனிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதிய ரீதியான ஒரு ஸ்லர்ன்னு சொல்லுவாங்க. திட்டி தான் வந்து அடித்ததாக வந்து சொல்லப்படுறாங்க. அந்த காவல்துறை அந்த காவல் நிலையத்தில் பணியாற்ற காவலர்கள்லாம் வந்து சில சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு இனப்பகையை பற்றி நம்மளே ஏன் பேசி அதை மூட்டி விடணும்னு சொல்லிட்டு. மூட்டி விடுறதா? மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு சாதிய கலவரமோ இல்லை ஒடுக்கப்பட்டவருக்கு எதிராக ஒரு வன்முறையோ நடந்தால் அங்கே முதல் ஆளாக வந்து தட்டி கேட்க இல்லை காப்பாற்ற வேண்டிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே சாதிய வன்மம் வெறி வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்குது. இவங்க 2 பேருமே எஸ்ஐயா இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, வழக்கமாக இப்போ வந்து ஒரு சாதிய ஆணவ படுகொலைக்கு முன்னாடி வந்து சொந்தக்காரங்களை விட்டு மிரட்டியிருப்பாங்க. இவங்களே ஃபோன் பண்ணி வந்து பேசியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே எஸ்ஐயா இருக்கிறதுனால இவங்களே நிறைய வாட்டி மிரட்டியிருக்காங்க. அந்த மிரட்டுறப்போவே சாதியின் ரீதியாக இந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு தவறான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க, அசிங்கமாக சொல்லியிருக்காங்க. தன்னோட பொண்ணை வந்து விட்டுறதுக்காக, சுபாஷினியை வந்து விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக கவினை வந்து பல வாட்டி வந்து பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா இந்த பையன் பாருங்களேன், அந்த மிரட்டல் 2 பேருமே போலீஸு. யாராவது மாமா போலீஸு சித்தப்பா போலீஸ்னாலே விட்டு ஓடிடுவாங்க. அந்த பையன் அவ்வளோ தைரியமாக தன்னோட காலுக்காக நின்றுருக்கான். இந்த நேரத்தில் அந்த பொண்ணை பற்றியும் சொல்லணும். அந்த பொண்ணும் ஒரு 2 சைடும் இல்லாமல் இருந்து பார்த்தீங்க. இல்லைன்னா அந்த பையன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்பயும் உள்ள வச்சிருப்பாங்களே, என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் லவ் பண்ணிருக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து வீடியோ காலில் இருந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுறாங்க. அந்த பொண்ணும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதனால தான் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை மிரட்டி எப்படியாவது பிரித்து விட்டணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ரொம்ப நாளாக நடந்துருந்துருக்கு. கண்டிப்பாக வந்து தம்பிக்காரனாக இருக்கிறதுனால இவனும் ஃபோன் பண்ணி, யார் அந்த சுர்ஜித்தும் ஃபோன் பண்ணி பேசியிருப்பான். குடும்பமே வந்து பல வகையாக வந்து இவனையும் ஃபேமிலியை கூட வந்து மிரட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி வந்து வந்திருக்கான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் கரெக்டாக இந்த வாட்டி வந்து கொலை பண்ணிடணும்னு நினச்சிருக்கான்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த பையன் வேலை
சென்னையில் இருக்கிறதுனால வந்து சரி இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுவான், திருப்பியும் விட்டா அவனை வந்து நம்ம இது மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கரெக்டாக பிளான் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த சுபாஷினியும் ஒரு டூலாக வந்து பயன்படுத்தியிருக்கான வாய்ப்பு இருக்குது. போலீஸ் விசாரணை அப்படிங்கிறது வந்து எல்லா கோணத்துலையுமே வந்து செய்வாங்க. பல ஆணவ படுகொலைகளில் திரைப்படத்தை வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம். நிறையா ஊரில் நடக்கிறதுல சாதி ஆணவ படுகொலை நடக்கிறது தான் அந்த திரைப்படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. சுப்பிரமணியபுரம்ல வந்து கடைசியில் அந்த பெண்ணே வந்து தன்னோட காதலை வந்து இது வந்து நிறையா சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கிறது. அப்பா அம்மா பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை விட்டே வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் இதில் அபாண்டமாக அந்த சுபாஷினிங்கன்ற மேலே வந்து பழி போடலை நான். ஆனால் காவல்துறை எல்லா ஒரு கோணத்துலையும் வந்து விசாரிக்கும். ஏன்னா அப்படின்னு ஏன் வந்து பழி போடக்கூடாதுன்னா, இந்த பொண்ணு வந்து இன்னசென்ட்டாக இருந்துக்கலாம், உண்மையாக காதலிச்சிருக்கலாம், சாதியெல்லாம் பார்க்காம. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஒரு ட்ராமா நடந்திருக்கு. வீடியோ காலில் தான் ஒர்க் பண்ணுற இந்த சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நடந்திருக்கு. வீடியோ காலில் பார்த்துருந்துருக்கும்ல அந்த பொண்ணு, தான் வந்து உயிர்க்குறாக காதலிச்ச அந்த பையனை வந்து வீடியோ காலில் வந்து தன்னோட தம்பி வெட்டி கொள்றதை வந்து பார்த்துருக்கும். அந்த ட்ராமா விட்டு அந்த பொண்ணால் வந்து விட முடியுமான்னு தெரியல. ஆனால் காவல்துறை தான் வந்து முழுசாக விசாரித்து அந்த பொண்ணை பயன்படுத்தி இந்த தம்பிக்கார செஞ்சுருக்காங்கன்னா இந்த பொண்ணு உடந்தையா அப்படிங்கிறத வந்து அவங்க தான் வந்து தெரிவிக்கணும். ஏன்னா பல கோணங்களில் வந்து விசாரிக்கணும். எதையுமே வந்து நம்ம சந்தேகிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி பையனோட உயிர், வாழணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சவனோட உயிர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ எதர்ச்சியாக ஒரு ஒரு கோவத்தில் வந்து சண்டை போட்டு வந்து யாரோ அடிச்சு போது செத்துட்டாங்கன்னு பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். அந்த சாதிய வன்மை எந்த அளவுக்கு பாருங்க, அவனை வெட்டி எப்படிதான் உயிர் எடுக்க போறான்ற முடிவு பண்ணிட்டான். அதற்கு முன்னாடியே அந்த கவினை வந்து சுர்ஜித் வந்து சாதிய ரீதியா வந்து அசிங்கமா திட்டி அவன் கண்ணுல மிளகா பொடியை தூயிருக்கான். அவன் அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதிய ஆணவம் ரத்தத்திலே ஊறி இருக்குன்னு பாருங்க. ஏன் ஊறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. பேரண்டிங், அப்பா அம்மா அவங்க அங்க வளர்த்ததுங்க சரியில்லை, வளர்த்ததுங்க சரியில்லை. வீட்டுல உட்காந்து என்னென்னலாம் பேசியிருப்பாங்க, நம்ம சாதி எல்லாம் இப்படி, மற்ற சாதி எல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே அப்படிதான் பேசி இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான பேரண்டிங்கோட ப்ராடக்ட் தான் இந்த பையன் சுர்ஜித்ங்கிறவன். ஆனா அவன் அந்த சரண்டர் ஆகும்போது போய் சொல்லியிருக்கான், நான் வெட்டிட்டு செத்துட்டானா சாவர வரைக்கும் நின்று பார்த்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு. சாதியை விட இது ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மனநிலை சாதியும் இதுவும் ஒண்ணுதான். அதாவது இன்னைக்கு வந்து சாதியோடைய அவுட்புட் என்னவா இருக்குன்றத பார்த்து தான் நம்ம சாதி இதுவும் ஒன்று சொல்றோம். நம்ம யாரையா அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோவத்தில் நம்மளை யாராவது வந்து தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு அடிச்சிட்டோம்னால அடுத்த அடி ஓங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மனசு கேட்கலாம், ஐயோ அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த மாதிரி நிறைய மனுஷங்க இருப்பாங்க. சில மிருகங்களாம் இவன்லாம் பாருங்க, இவன் இதுக்கு முன்னாடியே கொலை பண்ணவனா என்ன, இவனு ஏதோ ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் தானே, வெட்டிட்டு ஒருத்தன் துடிச்சு உயிர் போகிறத பார்த்துருக்கானா, அது வந்து தன்னுடைய சகோதரியை வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற கோவம் மட்டும் இல்லை, அவனை சாதிய ரீதியாக ஒரு மனுஷனாவே பார்க்கலாம். கோழி ஆட்டா இருக்கிற மாதிரி இவனை அறுத்து போட்டுட்டு அது ஒரு பெருமையா பார்த்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வேற சொல்லியிருக்கான் பாருங்க. இவனுக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல், இவனுக்கு ஒரு லாபி, இவனை வெளில எடுத்து விடணும் பார்க்கறது, இவனை வெளில எடுத்து விட்டா வந்து எங்க குலத்தை காத்த சாமின்னு சொல்லிட்டு இவனையும் கொண்டாடுறதுக்கு ஒரு 4 நாய்ங்க இருக்க தான் செய்யும். அது கோவையாக இருந்தாலும் சரி, நெல்லையா இருந்தாலும் சரி. அதுவும் கோவை நெல்லை நம்ம வந்து ஊரை பத்தி தப்பா பேசல, அந்த ஊர்ல அதிகமா நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அந்த ஊரின் பேர்ல தான் சொல்ல முடியும். இந்த ஊர்லாம் சாதி வெறியின் உச்சத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் கொலை அப்படிங்கிறது நீங்கள் நெல்லையில் வந்து அதிகமாக நடக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். நிறைய செய்திகள் நீங்கள் அதுவும் சாதிய ஆணவ படுகொலை வந்து ரொம்ப ஷார்ட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆஃப் டைம் நடந்துகிட்டே இருக்கிறது வந்து நெல்லையில். ஸோ இது வந்து அந்த ஊர் மேலன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஹோல் சொசைட்டி அங்கே எல்லாருமே பேசிக்கிறது அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் யாரையாவது ஒருத்தர் வந்து வா போன்னு சொல்லிட்டாலே வந்து சில பேர் வாயில் அடிப்பாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவே வா போன்னு கூப்பிட்டு இருக்கோம் குழந்தைங்க. ஸோ இது மாதிரி சாதாரண விஷயத்தெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பேரண்டிங்கில் வரக்கூடிய பிரச்சனை தான் சாதிய பெருமை பேசிட்டு அதை வேலிடேட் பண்ணி விடுறாங்க. நம்ம வீட்டில் அப்பா அம்மா நம்மளுக்கு ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா திருட்டுத்தனமாக வேணா பண்ணுவோம். இப்படி பண்ணிட்டு அது தப்புன்னு தெரிஞ்சு அதை வந்து எப்படியே மறைக்க தான் பார்ப்போம். வீட்டிலேயே ஒரு விஷயத்த வந்து தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு பயம் இருக்காது. அவன் ஜெயிலுக்கு போக போகிறோம், இது நம்மளோட வாழ்க்கையே போக போகுதுன்னு தெரியும். அவன் வாழ்க்கை மட்டும் இல்லை, அவனோட சகோதரி வாழ்க்கையை சேர்த்துல போச்சு. இப்போ அந்த பொண்ணை ஈஸியாக அவனை கல்யாணம் பண்ணிக்க வருவானோ, அவனோட சொந்த சாதியிலே அவனா வந்தா கூட இந்த கரை அப்படிங்கிறது அந்த பொண்ணோட வாழ்க்கையில எப்பவுமே வந்து படிஞ்சிருக்கு. அவங்க அப்பா அம்மாவும் கவர்மெண்ட் ஜாப்ல போலீஸ்ல இருந்திருக்காங்க, போட்டோம் நல்லா வேணும், ஆனா எல்லாரையுமே முடிச்சு விட்டான். அவன் தன்னோட வாழ்க்கை போயிடுச்சு, ஒருத்தன் போய் உயிர் எடுத்துட்டான், அக்காவோட வாழ்க்கை போச்சு, அப்பா அம்மா 2 பேரோட வேலை வாழ்க்கை எல்லாமே போச்சு. ஸோ எத்தனை பேரோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்பி இருக்குன்னு பாருங்க, கவிழ்த்து போட்டிருக்கு இந்த சாதிய வன்மம் அப்படிங்கிறது. இப்போ சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிடம் வந்து சாதியை ஒழிச்சிருச்சு, சமத்துவத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக நீதி பேரவைக்கு தலைவரா சுபவி வேற போட்டாங்க. சுபவி கண்காணிப்பு, அது சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு போட்டு அதுல சுபவி தலைவர் அவர்கள். இப்ப இங்க ஒரு சாதிய படுகொலை நடந்திருக்கு, இங்க சுபவியோட எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல, கவர்மெண்டோட ஆக்ஷனுமே இல்ல. இது திராவிடம் பெரியார் இப்படி எல்லாம் பேசுவாங்க, சாதியை ஒழிச்சிட்டோம்னு பேசுவாங்க, ஆனா இன்னும் இருக்கே ஒருத்தன் செத்துட்டான்ல. இப்போ இது உங்ககிட்ட உங்க போன் வச்சிருக்கீங்களா கையில?
நீங்கள் ட்விட்டரில் இருக்கீங்கல்ல, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்களேன். ஏன்னா நம்ம பேசும்போது எதாவது வந்திருக்கலாம், நம்ம தவறாக சொல்லியிருக்கூட. நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன டைம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒன்று டைம் கரெக்டாக சொல்லிடுங்க. நீங்கள் வந்து முதல்வருடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள், எம்கே ஸ்டாலின் அப்படிங்கிறது பாருங்கள், என்னென்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாருங்கள். இப்போ இது என்ன நடந்து என்ன ஒரு 1.5 நாள் ஆயிருக்குமா, அது வரைக்கும் என்னென்ன பதிவு போட்டிருக்காரு பாருங்கள். இதை தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்க போகிறோம். ஏன்னா தேவையில்லாமல் பாவம் அவரே இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு, அவரை நம்ம வந்து தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப கீழே போயிட்டீங்க. அது முதல்வர் வந்து பெண்கள் டான்ஸ் ஆடுறத கொளத்தூர் தொகுதியில் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வாங்க. அப்படி சத்தீஸ்கரில் கன்னியாஸ்திரிகளை வந்து கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்லாம் போட்டிருக்காரா? சமூக நீதி வரலாற்றின் சாதனை. சரி, இன்டர்நேஷனல் டைகர் டே போட்டிருக்காரா? போட்டிருக்காரு. அப்போ எதுவும் போடல, ஃப்ரீயாக விட்டுருங்க, பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க சத்தீஸ்கரில் நடக்கக்கூடிய 2 கன்னியாஸ்திரிகளை கூட்டு போய் மதமாற்றம் செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு அடைச்சி வச்சு தொந்தரவு பண்றாங்க. இது வந்து தப்புன்னு பேசுறீங்க, ரொம்ப சூப்பர். இது திராவிட மாடலின், நீங்க சொல்லக்கூடிய அந்த திராவிட மாடலோட ஒரு எதிர்வலியா நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு டைமென்ஷன். இதை பத்தி இப்போ ஒரு பதிவு கூட நீங்க போடலையே, இக்னோர் பண்ண போறீங்களா? நீங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாருமே நீங்க வந்து உடல்நலம் வந்து நலம் பெற்று திரும்பி வந்து அரசியல் செய்யணும், அரசியல் ரீதியாக அவர் எதிர்ப்போம் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க அப்பா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய நீங்க, அதுவும் குறிப்பா வந்து ஒடுக்கப்பட்டவருக்கான அரசியலை பேசுறேன்னு சொல்லப்படுற நீங்க, சாதியத்துக்கு எதிரானவங்க சொல்லப்படுற நீங்க, இதை பத்தி ஒரு பதிவு கூட இன்னும் போடலையே, வேலிடேட் பண்ண மாட்டீங்க. அப்படின்னா இது நடக்கல அப்படிங்கிற மாதிரி கடந்து போக பாக்குறீங்க. என்ன சொல்றதுன்னு, நீங்க திராவிடம் எடுத்து நீங்க பேசினதுனால திராவிடத்தின் முகமா இன்னைக்கு இருக்கிறது யாரு? சுப்பையெல்லாம் விடுங்க, இன்னைக்கு திராவிடத்தின் முகமா அதிகப்படியான ஒரு பவரோட இருக்கிறது யாரு? முதல்வர் ஸ்டாலின் தானே. ஏன் ஒரு பதிவு கூட இதை பத்தி போடல? ஏன் நம்ம பதிவு போட்டா இப்ப நம்ம சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமாரோட வீட்டில் கேட்டதுக்கே நம்மளை போட்டு பொலன்னு வளர்ந்துட்டு இருக்காங்க, சாரி கேட்டால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து முதல்வர் வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம், சாரிமான்ற வார்த்தை கேட்டுக்கூடாது. அது வந்து நீங்கள் வந்து தப்பு ஒத்துக்கிட்டா மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க சொன்னதா வந்து கேள்வி. அதனால அதன் தொடர்ச்சியே இதுக்கு ஒரு பதிவு கூட இன்னும் போடல அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் போட்டா சரி, ஓகே. பட் இவ்வளோ நேரமா அதை தாண்டி இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே உங்களுக்கு முக்கியமா? போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பற்றி நீங்கள் வந்து போடவே, எதுவும் பேசவே இல்லையே. உங்கள் கட்சியை சார்ந்தவங்கலாம் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு பச்சையா, எங்கள் மாவட்டத்தில் வந்து சாதியே இல்லை அப்படிங்கிறாரு. அந்த ஆளே சாதி ஓட்டு வச்சுதான் ஜெயிச்சவன். அவன் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட சாதி ஆளுங்க தான் வச்சிருப்பாரு. வயசின் காரணமா நான் பேர் சொல்லி திட்ட வேணாம் பார்க்குறேன். இப்படி சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. திராவிடம் எங்க சாதியை ஒழிச்சது? அதெல்லாம் ஒழிக்காது. குறிப்பிட்ட சில சாதிகளா பார்த்து வளர்த்து விட்டுட்டே இருக்கும். குறிப்பிட்ட சில சாதிகளை தூண்டி விட்டு ஓட்டு வாங்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட சில சாதிகளை எவ்வளோ அடக்கி வைக்கணுமோ அடக்கி வச்சுட்டே இருக்கும். அவங்களுக்கு வேணுன்றப்போ அவங்களை பயன்படுத்திக்கும், வேணான்றப்போ வந்து ஒழிச்சு விட்டு முடிச்சு விட்டுரும். இதுதான் திராவிடம். திராவிடம் வந்து பேசக்கூடிய சித்தாந்தம் சாதியை ஒழிக்கும், சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிரானதுன்னு சொல்லிதாங்களே தவிர்த்து, பை ஆக்ஷன்ஸ் இவங்க முழுக்க சாதியை வளர்த்தெடுத்து அதன் மூலியமா அரசியல் நடத்தி பிழைத்துக் கொள்ளும் ஒரு தத்துவம் தான் திராவிடம் அப்படிங்கறத அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலியமா ப்ரூவ் பண்றாங்க. இப்போ நான் திராவிடம் பேசுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் பொறுப்பேத்துப்பேன். என்னால இன்னும் சரி பண்ண முடியல, திராவிடம் இன்னும் சரி பண்ணல, சாதிய அடக்குமுறைகளையோ சமூக நீதி இன்னும் தமிழ்நாட்டுல வரல, சமத்துவமா எங்கேயுமே இல்லை அப்படின்றத ஒத்துப்பேன். ஆனா நீங்க அதை ஏத்துக்காம தமிழ் தேசியம் பேசுறவங்க, குடி தேசியம் பேசுறவங்க வந்து அவங்கள கார்னர் பண்றதும், இவங்க பேசுறதுனாலதான் இந்த கொலை நடந்தது, இந்த மாதிரி சித்தரிக்கிறத எப்படி பாக்குறீங்க? யார் பேசினாலும் நம்ம ஒன்னே ஒன்று சொல்றோம். இப்போ வந்து நீங்க தமிழ் தேசியம் பேசுறத வந்து நீங்க சீமான் அவர்களை சொல்றீங்க, பாரிசாலன் இல்ல, 2 பேரையுமே சேர்த்து வச்சு போஸ்ட்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுக, அதிமுக, பாஜக சொல்லவே தேவையில்லை, எல்லா சாதியும் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்பிலாம் ஆயிட்டாரு, ஆனால் தன்னோட சாதியை சார்ந்த ஒரு மன்னருக்கு போய் மாலைலாம் போடுவார். அதை வந்து அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே வச்சிருப்பாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. மற்ற எல்லாம் நாம் தமிழர் கட்சி கூட வைங்க, எல்லா கட்சியிலுமே வந்து சாதிய பாகுபாடுகள் இருக்கு. இது சொல்றதுனால எனக்கு அடிச்சு வச்சாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாருமே ஒன்றுன்னு சொல்லிட்டு நிற்கிற இடத்துல ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் வந்து ஹைலைட்டடாக ஒரு கட்சிக்குள்ளே வளர்றதுங்கிறதும் சாதியம் தான். அதுக்கு நீங்க ஒரு சாதிய சங்கத்தை ஒரு கட்சியா மாத்திட்டு போயிடலாமே. இப்ப பாமகன்னா உங்களுக்கு டக்குன்னு எந்த கட்சியா எந்த சாதி ஞாபகம் வரும்? வன்னியர்கள் தான். விசிகாக்க அதிகமா யார் வந்து உங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு கேட்டா வந்து ஆதித்தமிழர்கள், பறையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி வந்து நீங்க அதே மாதிரி ஒரு சாதி கட்சின்னு தான் பேர் வாங்குவீங்க போனா. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. திமுகல வந்து தெலுங்கு அமைச்சர்கள் வந்து கரெக்டா வந்து சாதிய மாநாட்டுக்கு போய் கலந்துக்கிறது, அதிமுகல வந்து பாத்தீங்கன்னா கொங்கு லாபி, அதுக்கப்புறம் வந்து முக்குளத்தூர் லாபி அப்படிங்கிறது இருக்கிறது. அதுல வந்து ஓபிஎஸ் இப்போ கொஞ்சம் பிரிச்சு போயிட்டாரு, டிடிவி பிரிச்சு போயிட்டாருனால அதை கொஞ்சம் வளர்த்தெடுக்க ட்ரை பண்றது, இதெல்லாமே வந்து சாதி அரசியல் தானே. ஓகேவா? இன்னும் பவருக்கு வரல அப்படின்னு சொன்னா கூட இன்னும் சில கட்சிகள்ல வந்து எனக்கு வந்து சரி ஓப்பனா உடச்சு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதான் உண்மை. நீங்க சில கசப்பான விஷயங்கள்லாம் வந்து பேசிதான் ஆகணும், பேசலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப பாரிசாலன் என்ன சொல்றாருன்னா, அவரை இப்ப இந்த மாதிரி குடிதேசியம் பேசுறாரு பாரிசாலன், அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, அப்படி கார்னர் பண்றாங்க. திமுகவால இல்ல, அதிமுகவால இல்ல,
நாம் தமிழர் கட்சியில வந்து முழுக்க முழுக்க வந்து சாதி ஒழிக்கிறதுக்காக எல்லா விஷயமே பண்ணிட்டாங்க. சீமான் அவர்கள் வந்து குடிகளை பற்றி ஒற்றுமை பத்தி பேசினதே இல்லையா? நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், அவரை பத்தி கேட்கறது நீங்க ஆக்சுவலா கேட்டிருக்க கூடாது. நீங்க கேட்டுட்டீங்க, அதுக்காக நான் வந்து பதில் சொல்லாமலே ஓடக்கூடாதுல்ல. நான் என்னோட கருத்தை ஓப்பனா சொல்றேன். பாரிக்காக நான் பேசல. பாரிக்கிட்ட நீங்க அவரோட கருத்தை வந்து கேட்டுக்கலாம். நீங்க நேர்லயோ இல்ல பேட்டிக்கு கூப்பிட்டு கூட கேட்டுக்கலாம். பட் அவரோட இந்த பதிவு ட்விட்டர்ல இருந்துச்சு. அவர் என்ன போடுறாரு, இந்த மாதிரி குடி ஒற்றுமை அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. நம்ம இனத்துக்குள்ளேயே நம்ம மாத்தி மாத்தி அடிச்சு நமக்கு அது பின்னடைவு பின்னடைவு. இது வந்து ரொம்ப வருத்த தகுந்த ஒரு நிகழ்வுன்னு போறாரு. அது கீழே வந்து நீ வந்து குடிமை ஒற்றுமை அதெல்லாம் வச்சிருக்குன்னு பேசிட்டு இருக்கல, உன்னால் தான் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நூற்றாண்டு காலமா நடந்துட்டு இருக்க ஒரு சமூக பிரச்சனையை வந்து உடனே வந்து தீர்த்திட முடியாது. அந்த ஒற்றுமையை பத்தி பேசும்போது பல பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது ஸ்லோவா தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை நான் ஏத்துக்கிறேன். அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்ன வருத்தமா இருக்கு ரியாலிட்டியில அப்படின்னு பார்த்தா, இந்த காலகட்டம் ஆகிறதுக்கு அதுக்குள்ள எத்தனை உயிர்கள் போக போதும். அவரும் வருந்தி தான் போடுறாரு. இதுல என்னன்னா, நீங்க யார் மேலேயோ பழி போடுறதுக்கு, எல்லா கட்சிகள் மேல மட்டும் பழி போடுறதோட, நீங்க இதுல இது ஒரு சோஷியல் இஷ்யூ. சரி, இந்த சோஷியல் இஷ்யூ அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு. அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி தான் இந்த கட்சிகள்லாம் தங்களுடைய ஓட்டு அரசியலை வந்து வளர்த்துக்கிறாங்க. இது அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லா கட்சிக்கும் முன்னாடியே சாதிய பிரச்சனை இருந்துச்சு. அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணி நம்ம மேலே வரணும், ஒரு இடத்துல பவர் சென்டர் உண்டாக்கணும், ஒருத்தனை ஏற்றணும், இறக்கணும், அங்கே சீட்டு கொடுக்கணும், இவனுக்கு அங்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், இவனை கண்டுக்காம விடணும், இதெல்லாம் வந்து கட்சிகள் யூஸ் பண்ணுது. இதில் சோஷியல் இஷ்யூவாக தான் நம்ம வந்து பார்க்கணும். என்னன்னா, என் கூட பழகிற பல நண்பர்களே சென்னைக்கு வந்தால் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஊருக்கு போயிட்டு அப்படியே பச்சையாக வேற மாதிரி மாறிடுறாங்க. அங்கே போனால் அப்படியே அவங்களோட சாதி பெருமையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு 2 ரவுண்டு போட்டோன்னா வந்து தன்னோட சாதிய பெருமை, நாங்களாம் அப்படி எங்கள் ஊர்லலாம் நாங்கள் தான் கெத்து அப்படின்னு பேசுகிற ஆட்கள் அப்படியே மாறிடலாம். இங்கே சென்னைக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு இருப்பானுங்க. ஏன்னா இங்கே வந்து வெறும் சாதியெல்லாம் பேசிட்டு இருந்தால் சம்பாதிக்க முடியாது, அடிச்சு ஓட விட்டுருவாங்க எல்லாருமே. இது எந்த ஊரை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த சாதியை சேர்ந்தவனாலும் சரி. பல நண்பர்கள், என் நண்பர்களே இப்படிதான் நிறைய பேர் பண்றாங்க, இரட்டை வேஷம். நல்ல வேலை ஊர் சைடு பிறக்கல. ஏன்னா நான் எனக்கு கிராமங்கள்ல வந்து போய் வாழணுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க இருக்கிற நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் மிஸ் பண்றேன். ஆனா ரொம்ப பிட்டர் ட்ரூத் என்னன்னா, நீங்க கிராமங்கள்ல ஊர்கள்ல ஒரு தனி மனிதன், ஒரு பையன் வந்து அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள இருந்து வெளில வரணும்னு நினைச்சா கூட விட்ட மாட்டாங்க, பிடிச்சி உள்ள பற்றி வச்சிருக்காங்க. தொடர்ந்து யார் கூடயா நீ மாட்டு சாதிக்காரங்க கூட நண்பனா இருந்தாலே வந்து உன்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி, நீ அவங்க கூட பழகிறன்னு கேட்கிற ஆட்கள் தான் இருக்காங்க. அங்கே போனால் வேற மாதிரி மாறிடுறாங்க, இங்கே வந்தால் வேற மாதிரி மாறிடுறாங்க. இதை வந்து சும்மா வெளியில வந்து நாங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் உடைச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உடைக்க வேண்டியது நிறைய இருக்குது. மனநிலையிலேருந்து மாறணும். இது கண்டிப்பாக வந்து படத்தின் மூலியமா இல்லை அரசியல் மூலியமா சாதிய ரீதியாக பிரித்து தாங்கள் மட்டுமே அது மூலமா அட்வான்டேஜ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டும் மாற்றிட்டு அந்த சாதிக்காரங்க வச்சு அரசியல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நீ இண்டிவிஜுவலாக மாறிட்டியா? என்னதான் நீ வந்து நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தாலும் ஊருக்கு போனால் நீ பேசுகிற பேச்சே வேற மாதிரி இருக்குது. அவன் பேசுறத வந்து பொது வெளியில் பேசுவாங்களா எல்லாம் ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க இருக்கிறப்போ. ஸோ ஒரு குரூப்பிசம், பேசிக்கலி இது என்னன்னா குரூப்பிசம். ஊருக்கு போனால் எங்கள் ஆளுங்க, எங்கள் சாதி, நாங்களாம் எங்கள் ஊரில் கெத்து, நாங்கள் தான் எங்கள் ஊரில் கொஞ்சம் ரவுஸ் பண்ணுவோம், மற்றவங்களாம் கொஞ்சம் அடக்கிட்டா இருப்பாங்க, நம்ம சொல்கிறது தான், நம்ம பெல்ட்டில் நம்ம சொல்கிறது தான். இந்த மனநிலையெல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தி வரைக்கும் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து வெறும் அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்டிங். நீங்கள் ஒவ்வொரு லோக்கல்லையும் ஒரு தலைவர் இருப்பான், ஊர் தலைவர்னு சொல்லிட்டு. அது போலீஸ்காரங்களாம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ரவுடிஸை வந்து மானிட்டரிங்லேயே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா, இல்லை வந்து சாதி வன்முறை தூண்டுறவனை எப்பவுமே மானிட்டர்லேயே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஊர்லும் தலைவர்கள் சுற்றி வராங்கல்ல, அவங்கள மானிட்டர் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமும் வந்து இதில் சரியில்லை, காவல்துறையும் பார்த்தீங்கன்னா நஞ்சுண்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் காவல்துறை இதை பண்ணணும்னு சொல்ல வந்துட்டேன் நான். யார் இதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணி பண்ண வைப்பா அப்படின்னே தெரியல. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 சாதிகளுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நடக்கணும். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஃபீல் குட் மூவியில் வரக்கூடிய டைலாக்ஸ் மாதிரி இருக்கும். பட் பேசிக்காக நீங்கள் ரூட்ல இருந்து சரி பண்ணணும். அதை வீட்டில் அப்பா அம்மா வந்து நம்ம இந்த சமூகத்தில் தான்ப்பா பிறந்திருக்கோம், அதுக்காக மற்றவங்களை நம்ம வந்து தாழ்மையாக பார்க்கக்கூடாது, எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் வர்ற வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து மாறாது. இது அப்படியே தான் இருக்கும். இன்னும் எத்தனை வீடியோ, இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு இன்னொரு வீடியோ பேச சொல்லுவீங்க. இதற்காகவே தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா போராடிட்டே இருப்பாங்க. இதை வச்சு அரசியல் செய்கிறவன் செஞ்சுட்டே இருப்பான். இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கண்டன குரலாவது கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு ஸ்டாலின் அவர்களே எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, மாரி செல்வராஜ் என்ன பண்றாரு, ரஞ்சித் என்ன பண்றாரு, இப்படின்னு அங்க போய் கை காட்டுறாங்க. அவங்க எல்லாம் ஏன் இதுக்கு போராடணும்? எல்லாருமே தானே போராடணும், எல்லாருமே தானே எதிர்ப்பு தெரிவிக்கணும். என்ன இது எனக்கு புரியவே இல்லை. என்ன கேள்வி இது? மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் இப்போ வந்து ஏன் இதுக்கு வந்து சரி குரல் அவங்க கண்டிப்பா கொடுக்கணும் தான், ஆனா குரல் கொடுக்கலன்னா அவங்க தானே தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்குறவனே நீ வந்து சாதி வன்மத்தை வச்சு படம் எடுக்கிற எல்லாருமே நான் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி உங்க ஃபுல்லா பர்ஃபெக்ட், இவங்க ஃபுல்லா தப்புலாம் சொல்ல. எல்லா சமூகத்திலையும் நல்லவர்களும் இருக்காங்க, கேட்டவங்களும் இருக்காங்க. நீங்க எடுத்த 90s 80s படத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதிய வன்மத்தை கொட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த படத்தை வந்து சென்சார் வச்சு நம்ம வந்து இன்னைக்கு டிவியில் போட்டால் அந்த காட்சியெல்லாம் நீக்கிட்டு தான் போடணும்னு எதாவது ரூல் வருதான்னு எவ்வளோ இருக்குல்ல, அதெல்லாம் மாறாதுல்ல. அதே மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒடுக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா படங்கள் எடுத்துட்டு போட்டுமே,
சில பேர் வந்து எங்களோட சாதியை வந்து நாங்கள் தூக்கி பிடிக்கிறதுக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறாங்க. எல்லாம் முதல்ல படம் மாதிரி இருக்கா? நீ உன் சமூகத்தை பற்றி படம் எடு, பெருமையாக பேசி, நீ முதல்ல கிராஃப்டை கற்றுட்டு வா. உனக்கு கிராஃப்டே ஒரு மண்ணு வரல, ஒரு படம் உருப்படியாக எடுத்திருக்கியா நீனு? இப்போ அடுத்து வர ஒருத்தர் வந்து படம் எடுத்துட்டு இருக்காரு, தன்னை சுயசாதியை வந்து தூக்கி வச்சு பேசுறவர். அடுத்து எடுக்கிற படம் சங்கி படம். ஏற்கனவே இங்க இருக்கிற இந்து முஸ்லீம் ஒத்துமையை வந்து கேள்வி கேட்கும்படியான படம். இந்த படத்தை வந்து ஃபண்ட் பண்றது RSS சங்கி பசங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் மாரி செல்வராஜ், ரஞ்சித் மேலே ஏன் இதை வந்து பழிய போடுறீங்க? அவங்க திருப்புறாங்க, அப்படி திருப்புறாங்க. அவங்க வந்து பேசுறாங்க, இது லாஜிக்கே இல்லைங்க. முதல்வர் தாங்க இதுக்கு வந்து பொறுப்பு. முதல்வர் இதுக்கு சொல்லணும், பதில் சொல்லணும். எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி ஏதாவது கண்டன அறிக்கை விடணும். சீமான் அவர்கள் இதை பத்தி பேசணும். இப்பயாவது ஒரு வாட்டி பேசுற விஜய் இதை பத்தி வந்து பேசணும். முடிஞ்சா அந்த ஊருக்கே வந்து போயிட்டு வரணும் இந்த பையனுக்கு. ஏன்னா அவர் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தின் மேல வந்து திசை திருப்பறதுக்கு ஒரு ஸ்டாருங்கிற வகையில் அவரால் முடியுது. அதனால தான் அஜித் குமார் இருக்கட்டும், அனிதா வீட்டுக்கு போனதா இருக்கட்டும், கவின் வீட்டுக்கும் அவர் போகணும். இன்ஃபேக்ட் அதை வச்சு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம விஜய் கட்சிக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்கு. அதன் மூலியமா இந்த விஷயம் வந்து இது எல்லாரோட கவனமும் ஒரு லைட் இந்த விஷயத்த அந்த இஷ்யூ மேல படணும் அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு உண்டான பங்கை வந்து செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா வரக்கூடிய தேர்தலில் கூட பாருங்க, நம்ம வேட்பாளர்கள் வச்சுக்கலாம். நம்ம இப்படி ஒரு எபிசோட் பண்ணுவோம் சரியா? வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறமா எல்லா கட்சியும் எடுத்துக்கலாம். நம்ம திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இல்ல விஜய் கட்சி எல்லாத்தையும் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் சாதி பார்க்காம வேட்பாளர்களை போட்டிருக்காங்க அப்படிங்கிற பத்தி பேசுவோம். ஏன்னா அவங்க சைடுல இருந்து சாதியை வரக்கூடிய தேர்தலில் எப்படி வளர்த்து விடுறாங்கன்னு நீங்க பாருங்க. எல்லா இடத்துலயுமே ஒரு பாக்கெட்லயும் சாதியை வளர்த்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்கான். காவல்துறையில நடக்குது இந்த இஷ்யூல, அரசியல்வாதிகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூலு காலேஜ்னா அவங்களுக்குள்ள அப்பவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பேஜ் எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாருமே ஊர்ல சேர்ந்து வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஊர் பேர் முன்னாடி நின்று தங்களோட சாதி பெருமை பேசிட்டு ரீல்ஸ் போடுறதுக்குன்னு தங்களோட பங்குக்கு எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம பேசுவோம் தொடர்ந்து. ஏன்னா இப்ப இந்த ஒரு இஷ்யூல இது முடிய போறதுல உங்களுக்கே கண்டிப்பா தெரியும், திருப்பியும் இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ரொம்ப சேட் டு சே, பட் கண்டிப்பா இது நடக்கும். ஆனா இந்த இஷ்யூல திருப்பியும் சொல்றேன், ஒருத்தன் வந்து படிச்சு முடிச்சு அவன் ஒரு பொறுப்பான வேலை பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்டயே உங்களோட இதெல்லாம் என்னன்னா, நம்ம பவர்ல இருக்கோம், பிளஸ் நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப சாதி பெருமை பேசக்கூடியவங்க. அதெல்லாம் தாண்டி என்னதான் நம்ம பொண்ணு லவ் பண்ணுது, அந்த பையன் நல்லா செட்டில் ஆயிருக்கான் அப்படின்னா கூட நம்ம எதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற வர ஒரு பக்கா சாதி வெறி இல்லாம வரக்கூடிய விஷயம் தான். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு லைஃபுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. அந்த பையன் அப்படியே இருந்துக்க மாட்டான். இப்பதாங்க சின்ன வயசு தானுங்க. 1,20,000 சம்பாதிக்கிறவன் கண்டிப்பா இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல வந்து he'll reach the 2 lakh mark. ஓகேவா? ஆனுவலி வந்து ஒரு 25 lakh சம்பாதிக்கிற ஒரு இடத்துக்கு வந்து சீக்கிரம் போயிடுவான் அவன். அப்படி இருக்கவனுக்கே இன்னைக்கு இதான் நிலைமை. ஸோ இப்போ கண்டிப்பா ஒருத்தன் ஊர் போய்கிட்டு இருக்கான், உண்மையா சினிமாவில் வர மாதிரி காதலிச்சான்றதுக்காக என் பொண்ணை தூக்கி கொடுக்கணும்னு சொல்றது நியாயமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்கன்னா கூடவே வந்து படித்தவங்க லைஃபையும் மேம்படுத்திக்கோன்னு சொல்கிறது ஒரு நியாயமான விஷயம் தான். ஆனால் அப்படி பண்ணாலும் மாற மாட்டேங்குதே அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு இதை சொல்லணும்னு நினச்சேன். ஒரு நியூஸ் சேனல் நான் இதை பற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்க்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண்ணோட விசாரணை, அந்த பெண்ணோட வாக்குமூலம் அடிப்படையில் தான் இது வந்து ஆவணப்படுகொலையா இல்ல படுகொலையான்னு கேட்குறாங்க அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க விட்னஸ்ல இப்போ என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு கால் கான்வர்சேஷன் இருந்திருக்கும். எப்போ அந்த பையன் வந்திருக்காங்க, இவனோட தம்பி கூப்பிட்டதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து வரத்துக்கு ஒத்துக்கிட்டாளா, இதெல்லாம் நிறைய விஷயம் நிறைய குணங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி யோசிப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு மேல தவறு இல்லைன்ற பட்சத்தில் அவங்கள விட்னஸா வந்து எடுத்துக்கிட்டு, குறிப்பா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ். இன்னைக்கு நம்மளோட மீடியா கவனம் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், தவறு எதுவும் நடக்காது. ஆனா பட்டு நம்ம இப்படி திரும்பினோன்னு வேற ஏதாவது விஷயங்கள் நடக்கும். அதனால முழுக்க முழுக்க அந்த பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். என்னதான் தந்தை தாய் தம்பினா கூட அந்த பொண்ணு வந்து மனசு மாறிடலாம். சரியா? அவங்க இன்னைக்கு வந்து ஒரு விட்னஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட மனசை மாற்றுறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதனால அவங்க ஷீஸ் அ பேசிக் விட்னஸ், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ். அவங்க அங்கேருந்து யார் அந்த கொலையை பார்த்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் கனெக்ட் ஆயிருக்கன்றனால அவங்க ஒரு விட்னஸ். அவங்க இதில் வந்து முழுக்க இது வந்து ஆணவ படுகொலை அப்படிங்கிற கடைசிக்கு நிற்கிறது மூலிமா இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் அவன் தான் போயிட்டு ஒத்துக்கிட்டானே ஸ்டேஷன்லேயே, நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ் தான். சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தலைவர்களும் இப்போ வந்து சீமான் கூட என்ன சொல்கிறாருன்னா, ஆணவ படுகொலைக்குன்னே ஒரு தனி பிரிவாக இந்த விசாரணையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்ன கேட்டிங்கன்னா நிறையா வழக்கு இருக்குது, அது இழுத்துட்டே போகும். இவனுக்குலாம் ரொம்ப இழுத்துட்டே போகாமல் குறிப்பாக சாதி ஆணவ படுகொலைக்கு தனி நீதிமன்றங்கள் அந்த வழக்கை வந்து ரொம்ப விரைவாக முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுவும் அதிகமான உச்சபட்ச தண்டனை வந்து தப்பிக்கவே யாருமே சம்மந்தப்பட்டவங்க யாருமே தப்பிக்கவே முடியாமல் இந்த வழக்கில் மட்டும் இல்லை, சாதி ஆணவ படுகொலை சம்மந்தப்பட்ட எல்லா வழக்குலுமே வந்து விரைந்து அந்த வழக்கை முடிக்கணும், உச்சபட்ச தண்டனையை பெற்று தரணும். இப்போ அந்த கொலை செஞ்சவரோட அப்பா அம்மா அவங்களுக்கு என்ன மாதிரி சட்ட நடவடிக்கை இருக்கும், இவருக்கு என்ன மாதிரி சட்ட நடவடிக்கை? ஏன்னா இவரை தூக்கி திருப்பி பாளையங்கோட்டையில் போடுவாங்க. பாளையங்கோட்டை ஜெயிலும் சாதி சங்கமும் ஒண்ணுதான். பெருசா வேறுபாடு நிறைய பேர் சொல்லி பெரிய வேறுபாடெல்லாம் இருக்காதீங்க. இதுல வந்து சட்ட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கணும்? இவங்க என்னதான் வந்து போலீஸ்காரங்க அப்படிங்கன்னா கூட அவங்கள வந்து மன்னிச்சிடக்கூடாது. இந்த கொலைக்கு அவங்களும் தூண்டுதல் பேர்ல கண்டிப்பா வந்து இன்டைரக்டா தூண்டுதல் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. சரியா? அப்பா அம்மா போலீஸா இருக்கிறப்போ நீங்க போயிட்டு இவன் வந்து சொல்லாம இதெல்லாம் வந்து செஞ்சிருக்க மாட்டான். ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கலாம்.
சரியா, நீ போய் பாடுறா, நம்ம வீட்ல இருந்து பொண்ணை கூட்டிட்டு போக பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அப்பா அம்மா போலீஸா இருந்து அவங்க நடவடிக்கை எடுக்காம பையன் வந்து இப்படி பண்றான்னா, அதில் அப்பா அம்மாவோட கையோ பங்கோ இல்லை அவங்களோட மனப்பரிமாற்றம் ஏதாவது இல்லாமல் இருந்திருக்காரு. அந்த வகையில் முதல் குற்றவாளி அப்படிங்கிற பட்சத்தில் இவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைக்கு அடுத்தபடியாக வந்து ஆர் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டா இருக்காங்க. மக்களுக்கு நீதி வாங்கி தர வேண்டிய இடத்துல இருக்காங்க. 2 பேருமே எஸ்ஐயா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஈக்குவலி அவங்க இந்த இந்த தப்புல வந்து பங்கு வகிக்கிறாங்கன்ற பட்சத்துல, அவங்களுக்கும் இதே மாரி தண்டனை தான் அவனுக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஈக்குவலி. இது தொடர்ந்து நம்ம திருப்பியும் பேச தான் போறோம்னு நினைக்கிறேன். இது எப்போ முடியுன்றது தெரியல. உங்க நேரத்துக்கும் உங்க பதிலுக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.